ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இது நான் செஞ்சு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதோட கலர் பெயிண்ட் போனதுனால நான் திரும்ப பேக் பண்ணி இப்போ நான் கலர் அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் செஞ்சது. ஆனாலும் எனக்கு இன்னும் உடையாமல் இருக்குது. என் பொண்ணு தான் போட்டிருந்தா. உடையாமல் இருக்குது. கலர் போனதுனால நான் திரும்ப இது பேக்கிங்கில் வச்சு அந்த 1-2 ஒட்டிகிட்டு இருந்த கலரெல்லாம் அந்த பேக்கிங்கில் நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் நான் ரீபெயிண்ட் அடித்து இதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இதை ஏன் திரும்பி காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பேக்கிங் ப்ராசஸ் நம்ம நல்லபடியாக செஞ்சால் எத்தனை வருஷம் ஆனாலும் உடையாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பேக்கிங் டைம் நீங்கள் கம்பல்சரியாக ஒரு 10 hours ஆகுது நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க அந்த மண் சட்டியில். அதாவது சூடு இருக்கணும். 10 மணி நேரம் கழிக்கிறப்ப தான் அந்த கை தொடுறப்போ அந்த வெதுவெதுப்பு சட்டிக்கு அடியில் நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு அந்த சூடு இருந்தால் தான் நமக்கு பேக்கிங் நல்லா இருக்கும். கீழே போட்டாலும் உடையாமல் இருக்கும். இது நீங்கள் இதை கற்றுக்கோங்க. நம்ம திரும்ப ரீபெயிண்ட் அடிக்கணுன்னா இதை பேக் பண்ணுறப்போ இதையும் போட்டு நாம் பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிட்டோன்னா இருக்கிற 1-2 பெயிண்ட்டும் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் வேணுமோ அதை இதில் அடிச்சுக்கலாம். இந்த 2ம் இருக்குது. அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு? நீங்கள் போடணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் சேல் பண்ணணுன்னாலும் சரி, அதை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தேங்க்யூ. இந்த டிப்ஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இன் மை சேனல். தேங்க்யூ.